இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுவதனால நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கடந்த 9 மாதங்களை நம்மை கண்ணியமை போல பாதுகாத்து இந்த 10வது மாதத்தின் முதல் நாளை கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதத்துக்குரிய தலைப்பு உத்தமம் என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. தொடர்ந்து இந்த ஜீசஸ் பிளெஸிங் வேர்ல்டை அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அதே போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும். கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் நம்மோடு கூட இடைப்படட்டும். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க, அதனால் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பது நிச்சயம். நீங்கள் நிறைய பேர் அதே போல் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நாளில் கூட பார்க்கும் பொழுது உத்தமம் என்ற தலைப்பின் மூலமாய் கர்த்தர் முதலாவது இந்த நாளை கொடுத்ததுனால கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம், தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தா தேவனுடைய வழி அது உத்தமமாய் காணப்படுகிறது. அவருடைய வழி உத்தமத்தை நடத்துகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய வழி எப்படியெல்லாம் இருக்குது நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தருடைய தேவனுடைய வழி அது உத்தமமான வழியை நம்ம நடத்தும். அப்படி அந்த உத்தமத்தில் நடக்கக்கூடிய வழியாய் நம்மை கர்த்தர் அனுதினமும் நம்ம நடத்துவதனால நம்ம கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போம். இந்த வார்த்தை வசனங்களை விசுவாசிங்க. அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையா நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய வசனம் உத்தமமானதா இருக்கிறது. உம்முடைய வசனம் எங்களை புடமிடப்படுகிறது. உம்மை நம்புகிற யாவருக்கும் நீங்க கேடகமா இருக்கிறீங்க. அப்படியாண்டவர் உம்முடைய இந்த மாசத்துல உத்தமம் என்கிற தலைப்பின் மூலமா ஆண்டவர் நீர் இடைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த உத்தமம் என்கிற வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த நாள் முழுவதும் எங்களை செயல்படுத்தி, இந்த மாதம் முழுவதும் எங்களை செயல்படுத்தி நடத்துங்க. நாங்கள் உத்தமத்தில் நடக்கிற வழியை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எங்களை புடமிடட்டும். ஆண்டவர், நீங்க கேடகமா இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.